அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான். அபிஜித் நேரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அபிஜித் நேரம் இப்போது வர இருக்குது. இந்த மாதம் டிசம்பர் மாதம் அது என்னைக்கு எந்த டைமில் வர இருக்குன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் அந்த டைமில் நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் செய்தால் நமக்கு நன்மை உண்டாகுன்றதையும் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். அபிஜித் நேரம்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான டைம்னு சொல்லலாம். இந்த டைமில் நம்ம ஆசைப்படக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம் வேண்டுதலாக வைக்கும்போது அது 100% நிறைவேறும். பிரம்ம முகூர்த்த நேரத்தோட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நேரம்னா இந்த அபிஜித் நேரம். பொதுவாகவே நம்ம எல்லாம் என்ன கேள்விப்பட்டிருப்போம், பிரம்ம முகூர்த்த நேரம் தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம், அந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு நல்லதாகவே நடக்கும்னு. அதை விட சக்தி வாய்ந்த ஒரு நேரம் பவர்ஃபுல்லானது பார்த்திங்கன்னா இந்த அபிஜித் நேரம் தான். இந்த அபிஜித் நேரம் என்றைக்கு வர இருக்குன்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு தான், டிசம்பர் 5ஆம் தேதி. டைமிங் பார்த்திங்கன்னா 5:14 5:28 வரைக்கும் இந்த அபிஜித் நேரம் இருக்குது. இந்த 24 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைம் தான். இந்த டைமில் நமக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயம் நடக்கணும், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக நமக்கு இந்த விஷயம் நடக்கணும்னு நினச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த கோரிக்கையை நம்ம மனதார நம்பிக்கையோட சுவாமிக்கிட்ட கோரிக்கை வைக்கிறப்போ அது 100% உங்களுக்கு நடக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த டைமில் 2 மண் அகல் விளக்கு, அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. வாசனை உள்ள மலர்களை பூ வச்சுக்கோங்க. அகல் விளக்குக்கு வச்சுட்டு நீங்கள் உட்கார்ந்து கோரிக்கை வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது நடக்கணுமோ அதை வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும். கூடவே பார்த்திங்கன்னா இந்த அபிஜித் நேரத்தில் நீங்கள் விளக்கை ஏற்றி வைத்து சுவாமிக்கிட்ட வேண்டுறீங்க இல்லைங்களா, அந்த டைமில் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அபிஜித் நேரத்திற்கான மந்திரம் இருக்குது, அதை நீங்கள் சொல்லலாம். அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய கோரிக்கையை வைத்து வேண்டிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் நார்மலாகவே சொன்னாலும் உங்களுக்கு நடக்கும். மந்திரம் சொன்னால் தான் நடக்கும், சொல்லலைன்னா நடக்காது, அப்படி கிடையாது. இந்த டைமில் நீங்கள் மனதார நம்பிக்கையோட நீங்கள் எது செய்தாலும் அது நடக்கும். அதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஸோ நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கே புரியும் வித்தியாசம். இந்த டைமில் உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை நீங்கள் கோரிக்கையாக வச்சு வேண்டுறப்போ உங்களுக்கு நடக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேரம் தான் இந்த நேரம். இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நீங்கள் இந்த வீடியோ சொன்ன மாதிரி செய்து பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பயன்படுத்திப்பாங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி.